நாங்கள் நைட்டு 1 மணி கணக்கில் அந்த வீடியோ உங்களுக்கு கையை காமிக்கணும். சொல்லுங்க. இப்போ நீங்கள் இந்த வேதனைக்காக நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கணக்கு சொல்கிறாரு, உங்களோட கணக்கு அவர் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் எப்போ இங்கே வந்துட்டு போனீங்க? ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக வந்துருந்தீங்க? யாருக்கு? எனக்கு. எந்த காலில்? அதே காலில் எந்த இடத்துல? இந்த பக்கம் வந்துருந்துச்சு. சரி, அப்போ வந்து என்ன நினச்சிட்டு போனீங்க? ஒன்றும் இல்லை, மந்திரிச்சு ஒரு தடவை மந்திரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ வரலைங்க. எத்தனை தடவை அப்போ வர சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. சொல்லலைங்க. இல்லை, அவர் சொல்லியிருப்பாரு. நீங்களே அது நினைக்கல, கேட்கவும் இல்லை. மந்திரிச்சுடன் தலையும் வாங்கலை, ஓடிட்டீங்க. ஆமாம், இது வாங்கலை. அப்புறம் இப்படி இருந்தால் எப்படி உங்கள் கணக்கு எடுப்பார்? தெரியலன்னா நீங்கள் தான் உட்காந்து பார்க்கணும். இப்போ நான் மந்திரிச்சுடன் நீங்கள் ஓடிடுவீங்க சொல்லி தான் பையன் உங்களை நிப்பாட்டி இத்தனை கேள்வி கேட்டிருக்காரு. சரி சரி. சரியா? மற்றவங்களுக்கெல்லாம் உங்களை எத்தனை நாள் நம்பி வர சொன்னார்? 5 நாள் வர சொன்னாங்க, 13 வாரம் வர சொன்னாங்க. ஆனால் இவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாமே நீயே கேட்டுக்கூடாங்கிற, அல்ல நீயே சொல்லுங்கிறாரு. நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை நாள் வரீங்க? 1.5 மாதம் வரீங்க. நாள் கணக்காக வரீங்களா, வார கணக்காக வரீங்களா, இல்லை வருஷ கணக்காக வரீங்களா? வார கணக்காக வரீங்க. எந்த நாள் வரீங்க? செவ்வாய்க்கிழமை ஒன்றும் நாள் கணக்குனா 4 டே தினந்தோறும் வரணுங்க. ஒன்றும் வார கணக்குனா 7 நாளில் 1 நாள் வரணும். மாத கணக்குனா ஒரு மாதத்தில் ஒரு திதியில் வரணும். வருஷ கணக்குலனா எந்த மாதத்தில் எந்த திதியில் எந்த நாள் வரீங்க? வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை வரணும். சனிக்கிழமை வரைக்கும். சரி, வரும்போது இந்த பொருளெல்லாம் கொண்டு வரணும். சித்தருக்கு சமாதி தேவையான பொருள் கொண்டு வரணும். சரி அம்மா, இவருக்கு மருந்து பணம்னு எழுதிக்குவாங்க. அங்கே போய் மருந்துன்னு வந்துச்சுன்னா அங்கே ஐயாட்ட எழுதி போட்டு என்ன உத்தரவாத கேட்டுக்கோங்க. பணம்னு வந்துச்சுன்னா இவனை பணத்தை வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிடுறேன். மற்ற பாருப்பா. தூக்கமே சுத்தமா இல்லையாப்பா? எத்தனை நாள் தூக்கம் இல்லைப்பா? சாப்பிடவும் முடியலைங்கிறாரு. சாப்பாடு கூட அவ்வளவா சாப்பிட்டு தூக்கம் மோசனும் சரியா போகலைங்கிறாரு. உன்னோட பிறந்தவங்க 3 பேர் யாரா இருப்பா? ஒன்று நீ, நான் 2 பேர் யாரா இருப்பா? ஒருத்தர் தான், தம்பி மட்டும்தான். தம்பி ஒன்று, நீ ஒன்று. இன்னொருத்தர் இல்லை. 2 கீழே ஒட்டி வை. மொத்தம் 3 கரு தரிச்சிருக்கியா? வீட்டில் உன் தாயோ தகப்பனால கூட பண்ணவங்க வந்தால் போய் கேட்டுக்கோங்கய்யா. என்ன தொழில் பண்ணுறீங்க? விவசாயம் தான். ஆனால் இந்த காலுக்கு அடிக்கடி 5 வருஷம் பிரச்சனை நடந்துச்சே இருக்குன்னு சொல்கிறார். உண்மைங்களா? இதுக்கு எங்கே வைத்தியம் பார்த்துக்கிறீங்க? கேரளாவில் எங்கே பார்க்குறீங்க? வெளிப்பாறான்னு சொல்லி ஒரு ஏரியா. சரிங்க. ஹாஸ்பிட்டல் பேர் அகல்யா. சரிங்க. அங்கே தான் பார்த்துட்டு. சரி, இது எப்படி ஆச்சு உங்களுக்கு? கட்டை குத்தணும், கரும்பு கட்டை குத்தணும். கரும்பு கட்டை குத்தி எத்தனை நாள் பின்னாடி வைத்தியம் பார்த்தீங்க? இங்கே வேறு எங்கேயுமே பார்க்கலையா? உடனே கேரளா போயிட்டீங்களா? ஆமாம், முதல்ல இங்கே பார்த்தேன், அம்பளிக்கல. சரிங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் அதுலேயே லேசாக காயமாயிட்டே இருந்துச்சு. சரிங்க. லேசாக கட்டியாட்டம் இருந்ததாமா? கட்டியாட்டம் வந்து அதில் ஜலம் வந்துச்சுங்களாம்? அப்படியே வந்துச்சுங்க. அப்புறம் சொல்லுங்க, அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, நீ அது என்ன தெளிவாக நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் கணக்கு எங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சரி, உங்களை பிரச்சனை இதுதான், உங்களோட கணக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதனால நாங்கள் இப்போ சொல்கிறோம். தலை வந்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணி அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம். மறுபடியும் அதில் கட்டியாட்டு இருந்து மறுபடியும் அது சரியாகாமல் அங்கே போனீங்க. ஆமாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 5 இடம் பார்த்துருக்கீங்க. கேரளா போகிறதுக்கு முன்னாடி 5 இடம் பார்த்துருக்கீங்க. உண்மையா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? 50. 10 நேரத்துலையும் பார்க்க போயிரு. ஆஃப் பண்ணியிருப்பா. அடுத்து